சமீப காலமாக இஸ்ரேல், பாலஸ்தீன், காசா, ஹமாஸ் குழுவினர் போன்ற செய்திகள் உலகம் முழுவதும் அறியப்பட்டவையாக மாறியுள்ளது. எதற்காக நடக்கிறது இஸ்ரேல் பாலஸ்தீன் இடையேயான போர்? யாரிடமிருந்து விடுதலை கோருகிறது இஸ்ரேல்? போன்ற தகவல்களை இந்த தொகுப்பில் காணலாம். இஸ்ரேலின் தலைநகர் ஜெருசலேம் யாருக்கு சொந்தமானது என நீண்ட காலமாகவே ஒரு பனிப்போர் நிலவி வருகிறது. மத்திய தரைக்கடலிலிருந்து 50 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது ஜெருசலேம் நகரம். இது இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் மற்றும் யூதர்களுக்கு புனித தலமாக விளங்கி வருகிறது. பழைய ஜெருசலேம் உலக பாரம்பரிய சொத்தாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அர்மீனிய குடியிருப்பு, கிறிஸ்தவ குடியிருப்பு, யூத குடியிருப்பு, முஸ்லிம் குடியிருப்பு என 4 குடியிருப்புகளை உள்ளடக்கியதுதான் பழைய ஜெருசலேம். நபிகள் நாயகத்தின் வாழ்க்கையுடன் இணைந்த ஜெருசலேம் நகரை இஸ்லாமியர்கள் புனித இடமாக கருதுகின்றனர். முகமது நபி ஜெருசலேமிலிருந்து விண்ணக பயணம் சென்று திரும்பினார் என்று இஸ்லாமியர்கள் நம்புகின்றனர். வேதாகமத்தின்படி புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து தனது இறுதி காலத்தில் வாழ்ந்த இடமாக ஜெருசலேம் கருதப்படுகிறது. அவர் உயிர் நீத்த சிலுவை ஜெருசலேமில் கண்டெடுக்கப்பட்டதாகவும், எனவே கிறிஸ்தவர்கள் ஜெருசலேம் நகரத்தை புனித நகரமாகவும் கருதி வருகின்றனர். வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டின்படி கிமு 1000வது ஆண்டுகளில் இஸ்ரேல் மன்னர் தாவீது இஸ்ரேல் ஐக்கிய ராஜ்யத்தின் தலைநகராக ஜெருசலேம் நகரை நிறுவியுள்ளார். தாவீது மன்னரின் மகன் சாலமன் ஜெருசலேமில் புகழ்வாய்ந்த ஆலயம் ஒன்றை கட்டமைத்தார் எனவும், எனவே இஸ்ரேலுக்கு ஜெருசலேம் புனித நகராகவும் மாறியுள்ளது என்கின்றனர் கிறிஸ்தவர்கள். யூதர்கள் தங்களது முதல் கோயில் ஜெருசலேமில் இருந்ததாகவும், ஆனால் தற்போதைய இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஜெருசலேம் எந்த மக்களுக்கும் தலைநகர் இல்லை என கூறி வருகின்றார். யூத குடியேறிகள் ஐரோப்பா மற்றும் மத்திய கிழக்கு வட ஆப்பிரிக்கா பகுதியிலிருந்து வருகின்றார்கள். யூத மக்கள் இஸ்ரேல் நாட்டின் தற்போதைய இருப்பிடமான இஸ்ரேல் தேசத்தில் தோன்றிய ஒரு இன மதக்குழுவாகவே அறியப்படுகின்றனர். 20ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதி வரை புலம்பெயர்ந்த நாடுகளில் உள்ள சில இடங்களிலிருந்தும் யூதர்கள் அவ்வப்போது வெளியேற்றப்பட்டுள்ளனர். இஸ்ரேல் என்ற ஒரு அரசு உருவாகும் வரை அத்தகைய யூதர்களுக்கு பெரும்பாலும் உலகெங்கும் செல்ல இடமில்லை என்பதே உண்மையாக பார்க்கப்படுகிறது. உலகம் முழுவதும் சிதறி கிடந்த போதிலும் யூதர்கள் ஒருவரோடொருவர் மற்றும் இஸ்ரேல் தேசத்தினுடனும் இணைந்தே இருந்தனர். இஸ்ரேலின் தலைநகரான ஜெருசலேம் மிகவும் பழமையானதாக கருதப்படுகிறது. இது யூத, கிறிஸ்தவ மற்றும் இஸ்லாமிய மதத்தினருக்கு முக்கிய மத பகுதியாகவும் விளங்கி வருகிறது. யூதர்களை பொறுத்தவரை இந்த பகுதி அவர்களுடைய பூர்வீக மண்ணாக இருக்கிறது. பாலஸ்தீனர்களை பொறுத்தவரையில் இது அவர்களது நிலம் என கோரி யூதர்களை குடியேற்றம் செய்வதை தொடர்ந்து எதிர்த்து வந்தனர். 1920 முதல் 1940ஆம் ஆண்டு வரை பாலத்தீன பகுதிகளில் யூதர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருந்தது. அதற்கு காரணம் ஐரோப்பாவில் அவர்களுக்கு நடந்த கொடுமைகள் தான். குறிப்பாக ஹிட்லர் காலத்தில் ஜெர்மனியில் அதிக பிரச்சனைகளை யூத மக்கள் அனுபவித்து வந்தனர். ஹிட்லர் யூதர்களை படுகொலை செய்ய சபதமெடுத்த காலத்தில் 2ஆம் உலகப் போரின் போது இனப்படுகொலைகளிலிருந்து தப்பிக்க யூதர்கள் சிலர் இங்கே தஞ்சமடைந்தனர். அப்போது பாலஸ்தீனத்தில் யூதர்களுக்கும் பாலஸ்தீனர்களுக்கும் இடையே வன்முறை அதிகமாக காணப்பட்டது. அதே நேரம் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராகவும் மக்களிடையே கோபம் எழுந்தது. 1947ஆம் ஆண்டு பிரிட்டன் பாலஸ்தீனத்தை விட்டு வெளியேற முடிவு செய்தது. அப்போது பாலஸ்தீனத்தை 2ஆக பிரித்து யூதர்களுக்கு ஒரு நாடும் பாலஸ்தீனர்களுக்கு ஒரு நாடும் தோற்றுவிக்கவும், இரு சமூகத்துக்கும் புனித நகராக கருதப்படும் ஜெருசலேமை சர்வதேச நகரமாக மாற்றவும் ஐநா ஆதரவளித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த திட்டத்தை யூத தலைவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் தங்கள் நிலத்தை அவர்களுக்கு ஏன் பங்கிட வேண்டும் என கூறி பாலஸ்தீனர்கள் திட்டவட்டமாக நிராகரித்து வந்தனர். இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாத பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் 1948ஆம் ஆண்டு நாட்டை விட்டு வெளியேறினர். அதனைத் தொடர்ந்து 1948 மே 14ஆம் தேதி யூத தலைவர்கள் இஸ்ரேல் எனும் தனி நாடு தோற்றுவிக்கப்பட்டதாக அறிவித்தனர். அன்றைய தினமே அப்போதைய அமெரிக்க அதிபர் ஹேரி ட்ரூமன் இஸ்ரேலை தனி நாடாக அங்கீகரித்து அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார். இங்கிருந்து தொடங்குகிறது இஸ்ரேல் பாலஸ்தீனர்களிடையேயான யுத்தம்.